ஹாய் ஹலோ ஸ்டார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்காய். இன்றைக்கி நம்ம சேனலில் தயாங்க் ஒரு ஒன் ஷாத்தை பார்க்க போகிறோம், ப்ரொஃபஸர் மாமா. ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது செஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து தயாங்கோட மாமா பொண்ணு, தயாங் வந்து உங்கள் அத்தை பையன். தயாங் வந்து ப்ரொஃபஸர், நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. நீங்கள் படிக்கிற காலேஜில் தான் தயாங் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. சரி ஓகே, உங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சு ஓகேவா, இதான் இன்ட்ரோ. ஸோ இப்போது மார்னிங்கே நீங்களும் தயாங் தான் தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து தயாங்கோட செஸ்ட்டில் படுத்துருக்கீங்க. நீங்கள் தூங்கலாம் இல்லை, தயாங் தான் தூங்கிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க தயாங்க அவனோட லிப்ஸில் அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஐயோ, இது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே பிடிச்சி கடிச்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது தெரியுமா. ஆனால் ஐயோ மார்னிங்கே வா. அப்போ தயாங்க அப்படியே கொஞ்சம் திரும்பி படுக்கிறான். என் புருஷன் திரும்பி படுக்கிறான். நான் பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. பாரு எப்படி தூங்குறான் பாரு, அழகாக இருக்குல்ல. என் புருஷன் மேலே எவ்வளோ பேர் கண் வச்சுருப்பாளுங்களோ தெரில. டி மாமா, நீ ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்க? எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அதே சமயம் ஒரு பயமாகவும் இருக்குது. காலேஜில் எவ்வளோது ஒன்று சைட் அடிச்சிருவாளோன்னு. இல்லை சைட்டு அடிச்சிட்டு தான் இருக்காளுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியல நான் தான் உன் பொண்டாட்டின்னு. என்கிட்டே வந்து சொல்வாளுங்க தெரியுமா, அவங்க சார் இப்படி இருக்கார்ல அப்படி இருக்கார்லன்னு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பி தெரியுமா, அவளுங்களுக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்கல, எனக்கு கிடச்சிருக்கு உங்க கூட வாழ்கிறதுக்கு. அப்படியே தயங்க பார்த்து அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது பார்க்குறீங்க டைமை பார்த்தா மணி 7 o'clock ஆகிடுச்சு. அச்சோ 7 o'clock? என்ன மாமா என்ன தூங்கிட்டே இருக்காரு? 7 o'clockலாம் மாமா ஜிம் போயிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே தாங்க மாமா இளைஞர் மாமா மாமா ஏய் கொஞ்ச நாள் இரு மாமா மாமா இளைஞர் மணி 7 o'clock ஆகிடுச்சு. நீ ஜிம் போகணும்ல. என்ன 7 o'clock ஆகிடுச்சா? ஆமாம் 7 o'clock ஆகிடுச்சு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்து காட்டுறீங்க. லட்டு என்னடி 7 o'clock ஆகிடுச்சு? அப்படியே டக்குன்னு வெட்ட ஏஞ்சிட்டு அப்படியே தயங்க வந்து கொஞ்சம் ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஜிம்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பெட்லேயே சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே பெட்ஷீட்டை வச்சு உங்களோட பாடிஸை கவர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க தயங்க ஜிம் ட்ரெஸ் போட்டுட்டு டேர்ன் பண்ணுறான் அவங்கள பார்த்து. நீங்கள் பார்க்குறத பார்த்த உடனே லட்டு என்ன காலையில் ஒரு மாதிரி பார்க்குற, என்னாடி என்ன? ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன்டி பார்க்குற? நான் சும்மா பார்த்தேன். சும்மா பார்த்தியா? இல்லையே, நீ சும்மா பார்த்த மாதிரி தெரியலையே. நீ ஏதோ அப்படி சொல்லிட்டு கிட்ட வரான். அப்போது நீங்கள் தான் போதும் நிறுத்து, ஆல்ரெடி மணி 7 o'clock மேலே ஆயிடுச்சு. நீ இப்போ போகலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் 9:30க்கு நம்ம காலேஜுக்கு போக முடியாது. அப்புறம் வந்துட்டு என்கிட்ட தான் கற்றுவேன், ஜிம்மில் டைம் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னால் திட்டு வாங்க முடியாதுப்பா, ஒழுங்காக இடத்த காலி பண்ணு. ஏய் நாடி என்ன அதெல்லாம் திட்டுவேணா மாமா ஒன்ன? என்ன நீ திட்டினதே இல்லை இது வரைக்கும், எத்தனை தடவை திட்டிருக்க? ஏய் லட்டு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிடி. கல்யாணம் ஆகி 1 week தான், அதுக்குள்ளே நீ என்னை எத்தனை தடவை திட்டிருக்க? ஏன்னா ஏய் நான் எப்படி உன்னை திட்டினேன்? ஐயோ திட்டினதே இல்லை நீ என்ன. ஏய் நாடி இப்படி அண்டா புழுவுற? யாரு நானா? நீ தான் புழுவுற. நீ எத்தனை தடவை என்னை திட்டிருக்கா, இப்போ திட்டவே இல்லைன்னு சொல்கிற? சொல்லு. ஏய் சரி அதெல்லாம் விடு, மார்னிங்கே எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு. மார்னிங்கே மாமனுக்கு ஒரு கிஸ்ஸு கொடு, அப்படி பூஸ்டப் பண்ணிட்டு அப்படி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் மாமா நீ எதுக்கு இப்போ கிட்ட வர? அதான் சொன்னேன் லட்டு, ஒரே ஒரு கிஸ் மட்டும் தாயேன், ஒரே ஒரு கிஸ். ஏன்னா முடியாது, நீ போ, நீ போயா, நீ போ, டைம் ஆகிடுச்சு பாரு. ஏய் முடியாதுரி காட்டுறி அப்படின்னு சொல்லி அப்படியே பெட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ அவனும் பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி இழுத்து அவன் கிஸ் பண்ணுறான். மாமா மாமா டைம் ஆகிடுச்சு மாமா. இப்போது அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு தயங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. எந்த மயிர் இப்போ கால் பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அவனோட ஜிம் கோச் தான் கால் பண்ணுறாங்க.
ஐயோ என் கோச் கால் பண்ணுறாரு, இரு இரு அப்படி சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. தயம் டைம் ஆகிடுச்சு, எப்போ வருவீங்க? சார் வந்துடுறேன் சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு தயம் தான் உங்களை பார்த்து, இல்லாட்டு டைம் ஆகிடுச்சுடி, நான் போய் ஜிம்க்கு போகிறேன், ஸோ நீ ரெடி ஆகிட்டேண்ணா? ம் சரி மாமா. இல்லாட்டு நான் ஃபோன் அடிப்பேன், புரியுதா? ம் தெரியும் தெரியும் மாமா. என்னடி லட்டு போறியா? ஆமாம், ஏன் போகக்கூடாதா? மாமா நீ போகாத, என் கூட இரு. ஏய் டைம் ஆகிடுச்சிடி லட்டு, இதுக்கு மேலே போகாமல் லேட் பண்ணனா அவ்வளோதான், ஜிம்லேயே ரொம்ப டைம் ஆகிடும், அப்புறம் காலேஜ் போகிறது லேட் ஆகிடும்டி. மாமா போகாத மாமா. ஏய் லட்டு என்னடி ஒரு மாதிரி சினுங்கிற, இதெல்லாம் நைட்டு பண்ண மாட்டேற, பகலில் பண்ணுற, உன்னை வச்சுட்டு நான் நடி பண்ணுறது. மாமா ஏய் டல்லு, டைம் ஆயிடுச்சு. மாமா என்ன நீ போகிற? ஏய் நைட்டு வந்து பார்த்துக்கலாண்டி, டைம் ஆகிடுச்சு, காலேஜுக்கு வேறு போகணும், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, புரியுதா? ம் சரி, நம்ம நைட்டு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும், என்ன? நைட்டா? ஆமாண்டி நைட்டு பார்த்துக்கலாம். சரி நான் போகிறேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே எஞ்சி போகிறாரு. உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வேர் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. தாங்க தான் எல்லாட்டு டோரை லாக் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி பாத்ரூம் விட்டு வெளியே வரீங்க, டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு. அப்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் ரிங் ஆகுது, நீங்கள் பார்க்குறீங்க அது தயம். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அதை அட்டன் பண்ணுறீங்க. அது வீடியோ கால் தான். அப்போசிட்டில் தயம் தான் செம்ம ஸ்வெட்டிங்கோட அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க அவனோட ஹேர் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட்டிங் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ தான் வந்து பாத் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்கன்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவன் தங்க வச்சு அவனோட லிப்ஸை அப்படியே லிக் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க. மாமா நீ எங்கே பார்க்குற? உங்கள் கண்ணு எங்கே போகுது? என்ன பாரு. ஏய் என்னடி இப்போ தான் குளிச்சுட்டு வந்தியா? ஆமாம், கரெக்டான டைமில் தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் போல். ஆமாம் ஆமாம், அது எப்படி மாமா கரெக்டாக நான் குளிச்சுட்டு வரும்போது தான் நீ ஃபோன் அடிப்பியா? உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தயங்க சிரிக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லு. ஏய் அதை விட்ரி, இப்போ என்ன ட்ரெஸ் போட போகிற காலேஜுக்கு? அதுவா, நான் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அது போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காட்டுறீங்க வீடியோ காலில் ட்ரெஸ்ஸை. அவன் பார்க்குறான். ஒன்று ஸ்கை ப்ளூவில் இருக்குது, இன்னொன்று பியூர் ஒயிட்டில் இருக்குது. தேவங்க அதை பார்த்துட்டு, ஏய் லட்டு ரெண்டுமே அழகாக தான் இருக்குது, உனக்கு போட்டால் சூப்பராக இருக்கும், நீ 2த்தையும் போட்டு காட்டு. நான் மாமா என்ன 2த்தையும் போட்டு காட்டணுமா? மாமா டைம் இல்லை, நீ என்ன பண்ணுற? ஏய் போட்டு காட்டினா போட்டு காட்டுறி, 2த்தையும் போட்டு காட்டு, நான் சொல்கிறேன். சரி. நீங்களும் ஃபோனை அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த ஸ்கை ப்ளூ கலர் அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்து வியர் பண்ணுறீங்க. அப்படியே வியர் பண்ணிவிட்டு தயாங் முன்னாடி போய் நிற்கிறீங்க. தயாங் வந்து பார்க்குறான். அம்மா இது ஓகே இல்லை, நல்லா இருக்குது தானே? ஏய் வேறு லெவலில் இருக்குடி. அப்படியா? அப்போ இதுவே போட்டுக்கிட்டுமா? ஏய் வேணாம் வேணாம், இது வேணாம். ஏன் ஏன் வேணாம்? ஏய் அங்கே பாரு லோ நெக்காக இருக்குது, இதெல்லாம் நீ போடவே கூடாது, எடுத்து வை, வேறு போடு. மாமா ஆனால் இது நல்லா இருக்குல்ல? லட்டு வேறு போடுறி, இது வேணாம், இது லோ நெக்காக இருக்குது, என் கூட இருக்கும்போது இது போட்டுக்கோ. என்ன மாமா? ஏய் அந்த ஒயிட் எடுத்து போடு. சரி. இப்போ நீங்கள் ஒயிட் போட்டு காட்டுறீங்க. தயோங் தான் பார்க்குறாரு. மாமா இது அழகாக இருக்குல்ல, ஒயிட் கலரில் நான் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கேன் தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தயோங் வந்து, ஏஞ்சலா? ஏஞ்சலுக்கும் மேலே இருக்க. அப்போ ஓகேவா இந்த ட்ரெஸ்ஸு? இது போடலாம்ல இன்னைக்கு? போடலாம், பட் இது வேணாம். ஏன் ஏன் வேணாம்? ஏய் முன்னாடி பாடுறி, அது 2ம் தக்காளி மாதிரி தக்கன்னு இதில் பெருசாக தெரியுது, இதெல்லாம் போடாது. இது அப்படி போட்டு நீ வந்தனா வச்சுக்கோயேன், எல்லாம் உன் ஃபேஸை பார்க்க மாட்டானுங்க, எல்லாம் அதை தான் பார்ப்பானுங்க, எனக்கு அப்படி வெறியாகும். வேணாம், அது என்னோடது, நான் மட்டும்தான் பார்க்கணும், இதுவும் என் கூட இருக்கும்போது போட்டுக்கோ, கழட்டு. என்ன எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவே இல்லையே. ஏய் லட்டு உனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தான் தெரியும்.
மாமா அதெல்லாம் முடியாது. இது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, நான் எவ்வளோ ஏஞ்சல் மாதிரி தெரியுறா, இதுதான் நான் போட்டு வருவேன். அதெல்லாம் முடியாது. பொண்டாட்டி ஒழுக்கமாக சொல்கிறது கேளு. அது போடாத, அது கழட்டு, வேறு ட்ரெஸ் போடு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தயங்க வந்து கழட்ரி பொண்டாட்டி. சரி இப்போ நீங்களும் கழட்டிடுறீங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு காட்டுறீங்க தயங்க. இதுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறான். நீங்கள் அது காண்டாயிட்டு என்னம்மாம்மா போ, நான் எதுவுமே போடல. நீ என்ன எது போட்டாலுமே இது அதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்போ நான் என்ன தான் போட்டு வருது? அப்போ தயங்க அப்படியே சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறேன்? நான் கேட்டுட்ருக்கேன்ல, சொல்லு. ட்ரெஸ் ரேக்கில் செரி கலரில் ஒரு டாப் இருக்கும், அதை போட்டு வா. ஏன்னா செரி கலர்லையா? ஆமாம். மாமா ஆனால் நான் செரி கலரில் வச்சிருக்கலையே. இருக்குடி உங்ககிட்ட, போய் போடு போ. மாமா என்கிட்ட இல்லை. இருக்குடி உங்ககிட்ட, போய் எடுத்து போடு போ. மாமா இல்லை, எனக்கு தெரியாதா? அது என்கிட்ட இல்லை. அந்த மாதிரி கலர்லாம் நான் வச்சுருக்கவே இல்லை. லட்டு நீ அந்த கலர் வச்சுருக்கல, ஆனால் நான் உனக்காக வாங்கிட்டு வந்து முந்தா நெத்தி வச்சுட்டேன் கபோர்டில். எடுத்து போடு போ. அப்படியா? ஆமாம், போய் போடு போ. தேரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த கபோர்ட்லேருந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. அது ஒரு செரி கலரில் இருக்குது அந்த டாப்பு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க. இந்த ட்ரெஸ் தான், இதான் போடு. மாமா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது, இரு நான் போடுறேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. போட்டுட்டு வந்து தயாங்கிட்ட நிற்கிறீங்க. தயாங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. மாமா ஓகேவா? இதாண்டி செம்மையாக இருக்கும் உனக்கு. எங்கே ஓகே? இங்கே பாரு, நெக்லெலாம் காலர் இருக்குது, ஃபுல் கை ஹேண்டாக இருக்குது. மாமா எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம், நான் அந்த ஒயிட்டே போட்டுக்கிறேன். அதில் தான் நான் ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சேன். லட்டு இதான் பொண்ணு நீ. மாமா இங்கே பாரு, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குன்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்கிற? மாமா ஆனால் இந்த க்ளோஸ்டு நெக் எனக்கு எனக்கு இரிட்டேட்டிங்காக ஆகுது மாமா. ப்ளீஸ் மாமா, நான் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறேன். அதெல்லாம் இல்லை, நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும். ஏன் நான் இந்த ட்ரெஸ் போடணும்? அதான் உன் நெக்கு ஹேண்ட்ஸு எல்லாமே ரிவீல் ஆகும் நீ நார்மலாக டாப் போட்டினா. இந்த டாப்பில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, அதனால தான் போட சொல்கிறேன். நெக் ஹேண்ட்ஸ் கூடமா ரிவீல் ஆகக்கூடாது? ஆகக்கூடாது. ஏன் ரிவீல் ஆகக்கூடாது? ஏன்னா நீ ஏன் பொண்டாட்டி, உன்னோடது எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும், வேற யாவனும் பார்க்கக்கூடாது. மாமா நான் இந்த ட்ரெஸ்ஸு கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் போடுறத போகிறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் சுத்தமாக பிடிக்கல. அப்போ தயங்க அப்படியே முடிச்சுக்கிட்டே, லட்டு நான் வீட்டுக்கு வரும்போது இந்த ட்ரெஸ் போடாமல் வேறு ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இன்றைக்கி காலேஜே கிடையாது, உனக்கு வீட்டில் தான் இன்றைக்கி சிவராத்திரி. என்ன? ஆமாம், சொன்னது புரிஞ்சுதா? சரி மாமா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி? என்ன சொல்லணும்? மாமா நீ வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். டைம் இப்போவே 9 o'clock ஆகிடுச்சு. நீ வரத்துக்கு எப்படியும் லேட் ஆகும். நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸோடு போட்டுமா? ஏன்னா நீ வந்து அப்புறம் ரெடி ஆகிட்ட நம்ம 2 பேரும் ஒன்றா போனால் டைம் ஆகிடும். அந்த ஃபெலிக்ஸ் சார் என்னை வெளியே நிற்க வச்சுருவாரு. ப்ளீஸ் மாமா, நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேனே. அதெல்லாம் முடியாது. நீ நானும் ஒன்றா தான் போகணும் காலேஜுக்கு, புரியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டிக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், காண்டாயிடுவேன். ஆனால் ஃபெலிக்ஸ் சார் வெளியே நிற்க வச்சுருவார் டைமுக்கு வரலைன்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூட தான் வரணும். என்ன, வெயிட் பண்ணு, நான் வரேன். அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தயாங் தான் ஜிம்லேருந்து வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே நீங்களும் தயாங் தான் அப்படியே காரில் போகிறீங்க. தயாங் தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே புக்ஸை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் மாதிரி எதுவும் இருக்குது, அதனால நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ தயாங் தான், லட்டு என்னம்மாம்மா என்னடி படிச்சுட்டு வந்துட்டுருக்க? வேறு என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? புருஷங்காரன் வண்டி ஓட்டுறான், பொண்டாட்டி நீ பக்கத்தில் உட்காந்துட்டு வர, ஏதாவது கையை பிடிக்கிறது அண்ட் ஷேக்கில் கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு பார்த்தா என்னாடி அப்படி நீ மட்டும் புக்கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா என்ன? மாமா நான் தான் சொன்னல நைட்டே ஃபிலிக்ஸ் சார் டெஸ்ட் வச்சுருக்காரு, நான் படிக்கணும்னு. நைட்டு நான் பாதி தான் படித்தேன், அதுக்கப்புறம் என்னை படிக்கவே இல்லை. நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட நீ தெரியுமா? அதுக்கப்புறம் நான் எப்படி படிக்கிறது? எனக்கு இப்போ தான் டைம் கிடைக்கிது. எக்ஸ்ட்ரா படிக்கலினாலும் படித்ததையாவது ரிவைஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அந்த ஃபிலிக்ஸ் சார் திட்டுவார். உத்தா என்னடி ஃபிலிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்க காலிலேருந்து? மயிறு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அப்படி சொல்லிட்டு தயாங்க அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆமா என்ன? அப்புறம் என்னடி, நானும் பார்த்துட்ருக்கேன், ஃபோன் கால்லேருந்து ஃபிலிக்ஸ் திட்டுவான்னு புருஷங்கிட்ட போய் இன்னொருத்தவன் பேர் சொல்லிட்டு இருக்கா? மாமா திட்டுவாருன்னு சொன்னால் தப்பா? அப்போ நீங்கள் அப்படியே பப்பியை ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க.
ஏய் ஏய் ஃபேஸ் கட்ட மாதிரி என்ன ஓவரா அப்படி சீன் போடாத. மயிர் மாதிரி பண்ணிகிட்ருக்கா காலையிலே. மாமா. ஏய் முட்டுப்படி. மாமா கீமான்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் ஃபுல் தான். அப்படி சொல்லிட்டு இப்போ தான் வந்து செம்ம டென்ஷனோட கால் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் ஆனால் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ஃபிலிக்ஸ் சார் உங்களை திட்டுவார், நீங்கள் டெஸ்ட்டு ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு படித்து வந்துட்டுருக்கீங்க. காலேஜுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடியே தேங்க கார் ஸ்டாப் பண்ணிடுறான். பார்க்குறான், நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. யாருங்க? மாமா என்ன இன்னைக்கு ரொம்ப டைம் லேட் ஆகிடுச்சு. நான் இங்கேருந்து நடந்து வந்தேன்னா லேட் ஆகும். நீ காலேஜுக்குள்ளேயே கூப்பிட்டு போய் விட. ஏய் லட்டு, அதெல்லாம் முடியாது, இறங்குடி. ஆ மாமா இங்கே பாரு, டைம் இப்போவே 10:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் லேட்டாக போனேன்னா அவ்வளோதான் மாமா, புரிஞ்சுக்கோ. நீ மட்டுமா லேட்டாக போகிற? நானும் தான் லேட்டாக போகிறேன். இறங்குடி லட்டு. மாமா நீ ஸ்டாஃப், நீ எவ்வளோ லேட்டாக போனாலும் உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் அப்படி இல்லைல்ல, நான் ஸ்டூடெண்ட்டில் என்னை கேட்பாங்க மாமா. ப்ளீஸ் மாமா, காலேஜுக்குள்ளே போய் விட்டுறேன். நான் பொறுமையாக யாருக்குமே தெரியாமல் பூனைக்குட்டி மாதிரி ஒழிஞ்சு போயிடுறேன். அப்போ தான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறான். மாமா எதுக்கு சிரிக்கிற சொல்லு மாமா. இல்லை, நீ பூனைக்குட்டி மாதிரி ஒழிஞ்சு போயிடுறேன்னு சொன்னது சிரிப்பு வந்துச்சு. சரி நீ இறங்க, அதெல்லாம் முடியாது. மாமா மாமா. ஏய் இறங்குடி. மாமா எனக்கு நடந்து போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு வலிக்குது. என்னது வலிக்குதா? என்ன வலிக்குது? அந்த இடம்லாம் ரொம்ப வலிக்குது, நடக்கவே முடியல. நீ இப்போ காரில் கூப்பிட்டு போயேன். அப்போ தான் அப்படி உங்களை பார்க்குறேன் ஒரு மாதிரி. நீங்கள் ஏன் அப்படி பார்க்குற? இல்லை வலிக்குதா? இன்னும் வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. அப்படியாடி? அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல கை வைக்கிறான். நீங்கள் மாமா என்ன பண்ணுற? இல்லை வலிக்குதுன்னு சொன்னியே அதான். மாமா எடு மாமா, எடு ப்ளீஸ். மாமா எனக்கு மாமா. என்னடி என்ன? மாமா மாமா எடு மாமா, கையை எடு. ஏய் என்னடி நைட்லாம் கை வச்சா அப்படியே ஒரு மாதிரி பண்ணுற, இப்போ கை வச்சா அப்படியே எடு எடுன்ற என்ன? மாமா ப்ளீஸ் எடுத்துரு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி அதை விட உனக்கு வலிக்குதா என்னமோ? அது வலிக்குது தான், வலிக்குது. ஓ அப்படி வலிக்குது, சரி அப்போ ஓகே. அப்படி சொல்லிட்டு அப்போ திருப்பியும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். நீங்கள் மாமா என்ன பண்ணுற? மாமா என்னடா பண்ணுற? கையெடு மாமா, இது கார். ஏய் இருடி இரு, வலிக்குதுன்னு சொன்னல அதான். இல்லை எனக்கு வலிக்கலாம் இல்லை, நீ எடு, எனக்கு வலிக்கலாம் இல்லை, நான் நடந்தே போயிடுறேன், எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேங்கோட கையை எடுத்து விடுறீங்க. தேங்க வந்து ஏய் என்னடி வலிக்குதுன்னா? எனக்கு வலிக்கலாம் இல்லை, ஆளை விடுறா சாமி, நான் நடந்தே போயிடுறேன், லேட்டானாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி காரை வெட்டி இறங்க போறீங்க. அப்போ தேங்க அப்படி நல்றி லட்டு. ஏன்னா எப்பயும் கொடுக்குறத கொடுக்காம போகிறா? என்ன கொடுக்கணும்? ஏய் கிஸ்ஸுடி. நான் கிஸ் தரமாட்டேன். அதான் நீ எக்ஸ்ட்ரானியா கிஸ்ஸுக்கு மேலே, அதான் நீ அங்கே டச் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? போ, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும். என்ன கொடுக்க மாட்டியா? ஏய் உங்ககிட்ட கொடுன்னு நான் கெஞ்சலை, உனக்கு நான் கொடுப்பேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்களை இழுத்து அப்படியே லிப் லாக் பண்ணுறான். எவ்வளோ தான் கிஸ் பண்ணாலும் இந்த லிப்ஸ்க்கு மட்டும் ஏண்டி மாமா மாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே அவனை ஒரு 5 minutes லேட்டர் வந்து விட்டாரான். நீங்கள் பார்க்குறீங்க, போ டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரை வெட்டி இறங்கி வெளியே நிற்கிறீங்க. தயாங்க உங்கள்கிட்ட ஏய் ஒழுக்கமாக காலேஜுக்கு வேகமாக வா, ஏன்னா ஸ்பீடாக நடந்து வா. என்ன ஸ்பீடாக நடக்கணுமா? நீ பண்ண வேலைக்கு நான் எப்படி ஸ்பீடாக நடக்கிறது? வலிக்குது தெரியுமா? வலிக்குதாடி? அப்படியா? அப்படி சொல்லிட்டு திருப்பியும் அந்த இடத்த பார்க்குறான். நீங்கள் இல்லை வலிக்கலாம், நீ போமாம்மா, நானே வந்துடுறேன், நான் ஸ்பீடாக வரணுமா, வந்துடுறேன் அப்படி சொல்கிறீங்க. அப்போ தோயவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் உன்னை பார்ப்பேன், வந்துடணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அவன் மூவ் ஆன் பண்ணிட்டு போகிற அந்த காரே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே என் தலையெழுத்து நடந்து போகணுன்னு இருக்கு, நடந்து போகிறேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி அந்த ஃபிலிக்ஸ் சார்கிட்ட திட்டு வாங்க போகிறேன், நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டே இப்படி காலேஜுக்கு போகிறீங்க. இப்போது நீங்கள் தான் உங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க. போயிட்டு பார்த்தா
அங்கே ஃபிலிக்ஸ் சார் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு போச்சு, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கூட தெரில. இப்போ அப்படியே கிளாஸோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. ஃபிலிக்ஸ் சார் அப்படியே கிளாஸ் நடத்திக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படி மே கம்மிங் சார், ஆ வாங்க கிளாஸ் டாப்பர். போச்சு அப்படி சொல்லிட்டு நின்றுருக்கீங்க. உள்ளே வாங்க கிளாஸ் லீடர், என்ன வெளியே நிற்கிறீங்க? உள்ளே வாங்க உள்ளே வாங்க. சார் அது என்ன என்ன இதான் டைமா? கிளாஸ்க்கு வர டைம் இதான்னு கேட்டேன். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். நீ எப்போ வர? ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி லேட்டாக வந்துட்டுருக்க. என்ன நினச்சிட்ருக்க என் மனசில்? நீ கிளாஸ் லீடர்னா லேட்டாக வரலாமா? சார் அது ஒயன், வேர் இஸ் யுவர் ஐடிங் கார்டு? சார் வேர் இஸ் யுவர் ஐடிங் கார்டு? அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க உங்கள் ஐடிங் கார்டு அது இல்லை. சார் அது எங்கே உன் ஐடிங் கார்டுன்னு கேட்டேன். அப்போது நீங்கள் அப்படியே திரு முழிக்கிறீங்க. நீ லேட்டாக வந்தது கூட ஓகே, சரி நீ தினைக்குள் லேட்டாக வர ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு ஐடிங் கார்டு என்னவோ என்ன நினச்சிட்ருக்க நீ? கிளாஸ்க்கு தான் டைமுக்கு வரமாட்டுற, அட்லீஸ்ட் ஐடிங் கார்டு கூட போட மாட்டியா? சார் ஐம் சாரி, அது வீட்டில். என்ன வீட்டில் என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்தியா என்ன? சார் இல்லை அண்ணா. ஸ்டாப் இட் வயன், நீ எப்போயுமே இப்படி தான் பண்ணுற. என்ன தான் நினச்சிட்ருக்கா? சார் ஐம் ஸோ சாரி சார். அது ஒயன் போதும், எல்லா டைமும் இதே தான் சொல்கிறேன் சாரின்ட்டு. நானும் எக்ஸ்கியூஸ் கொடுத்து பரவாயில்ல விடுறேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் விட முடியாது. இன்றைக்கி நீ ரொம்ப டூ மச்சாக பண்ணிட்டா. இன்றைக்கி ரொம்ப லேட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக நீ கிளாஸ்க்கு வெளியேறு, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் மட்டும் அப்படியே கிளாஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படி நின்றுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் தான், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டர்டே சொன்னால இன்றைக்கி கிளாஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டா, எல்லோரும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டிங்களா? எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் தான் அப்படியே உங்களை பார்க்குறாரு. வயன் நீ படிச்சியா இல்லை? சார் நான் படிச்சிட்டேன் சார். அப்போது நீ டெஸ்ட்டுக்கு ரெடி? ரெடி சார், நான் எழுதுகிறேன். சரி, அப்போ உள்ளே வரலாமா சார்? நான் உன்னை டெஸ்ட்டு தான் எழுத சொல்லியிருக்கான், உள்ளெல்லாம் வரக்கூடாது, வெளியே நின்று எழுது, நான் பேப்பர் தரேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன வெளியே வா அப்படின்ட்டு, ஏன்னா வந்ததுலேருந்து நீங்கள் வெளியே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சி பாவமாக வச்சுக்கிட்டீங்க. பேப்பர் தராங்க. ஃபிலிக்ஸ் வந்து கொஷின்ஸ்லாம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அது நோட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியே நின்று எழுதிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் எழுதி முடிச்சதுக்கப்புறமா பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள்கிட்ட பேப்பர் கலெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது தேவங்க தான் பக்கத்து கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. பார்க்குறாரு நீங்கள் வெளியே நின்றுருக்கீங்க. நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. அப்படியே பாவமாக தேவங்க பார்க்குறீங்க. மாமா ஐயோ லட்டு உன்னை வெளியே நிற்க வச்சிட்டானா இவன்? அப்படி தேவங்க உங்களை பார்த்துட்ருக்கோம். அப்போ ஃபிலிக்ஸ் வந்து உங்கள்கிட்ட அயான் சார் என்ன நேற்றுக்கு படிச்சியா இல்லை நீயே ஓனாக ஸ்டோரி ரைட் பண்ணி வச்சிருக்கியா? இல்லை சார் படித்து தான் எழுதியிருக்க. சரி சைன் பண்ணி பார்க்குறேன் என்ன. அப்புறம் இதுக்கப்புறமும் நீ அப்படி சொல்லி உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கா. அப்போ தேவங்க வந்து இந்த மயிராண்டிக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என் பொண்டாட்டியே பிடிச்சி நோண்டிகிட்ருக்கான். அப்போ தேவங்க அப்படி ஃபிலிக்ஸ் கிட்டே வராரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஃபிலிக்ஸ் சொல்லுங்கள் தேங்க் சார். ஏன்னாச்சு, ஏன் ஒயன் வெளியே நிற்கிறா? அதுவா ஒன்றும் இல்லை, இந்த ஒயன் இருக்கால இவ எப்பயுமே கிளாஸ்க்கு டைமுக்கு வரமாட்டா, லேட்டாக தான் வரா. நானும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஐடிங் கார்டு போட்டு வரல. கிளாஸ் லீடரே இந்த மாதிரி வந்தானா மற்றவங்களாம் எப்படி இப்போ பேச்சை ஒபே பண்ணுவாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் வெளியே நிற்க வச்சிட்டேன் அப்படின்றான். அப்போ தேங்க அப்படியே டிக்ளார் விட்டுட்டு தம்மாயிரு என் பொண்டாட்டி என்கிட்டயே இவான்றா அப்படின்னு செம்ம காண்டாகிட்டு இருக்கான். என்ன தேங்க் சார், நீங்கள் எவ்வளோ டோமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஏன் ஒயன் கிளாஸ்க்கு டைமுக்கு வந்தால் என்ன? என்னம்மா பண்ணுற வீட்டில்? நீ டைமுக்கு வந்தா உன்னை எதுக்கு ஃபிலிக்ஸ் சார் வெளியே நிற்க வைக்க போகிறாரு? தேங்க் சார் அது சொல்லுமா, இனிமே கிளாஸ்க்கு டைமுக்கு வந்துடுறேண்ணா. நானே எவ்வளோ தடவை கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் ஒயன் ஆன்சரே பண்ண மாட்டான். திருப்பியும் இவன்றா சரியான காண்டு எடுத்துறான் இவன் வேறு ஒருத்தவன். என்னதையும் ஒன்றும் இல்லை ஒயன் இனிமே டைமுக்கு வந்துடுறேண்ணா. ஓகே சார், நான் இனிமேல் டைமுக்கு வந்துடுறேன். ஓகே சார்ட்ட ஒரு சாரி மட்டும் கேட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். சார் ஃபிலிக்ஸ் சார் ஐம் ஸோ சாரி,
இதுக்கப்புறம் டைமுக்கு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போக பார்க்குறீங்க. அப்போ இப்போ ஃபிலிக்ஸ் தான், ஒயன் ஒரு நிமிஷம் இல்லை. என்னாச்சு சார்? உன்னை நான் உள்ளே போக சொல்லவே இல்லை. தயாங் சார் சொன்னால் நீ போயிடுவியா? அப்போ தயாங் அப்படியே முறைச்சிக்கிட்டு ஃபிலிக்ஸை பார்க்குறான். ஒயன் உனக்கு எத்தனை நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. நீ இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே தான் நிற்கணும். இன்றைக்கி நீ ஐடி கார்டும் போட்டு வரல, ஸோ நீ உன்னோட ஃபைனை கட்டி தான் ஆகணும், புரியுதா? சார் சார் ப்ளீஸ், நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்டாக வரேன், ஐடிங் கார்டு போட்டு வரேன், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். தயாங் சார் சொல்லுங்கள். நடி சொல்கிறது, நான் நடி சொல்லுவேன், இவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேறான். ஃபிலிக்ஸ் சார் அதான் அந்த பொண்ணு சொல்கிறாள், நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக வருவா. என்ன இந்த ஒரு தடவை விட்டுருங்க. இல்லை தயம் முடியாது என்னால், இன்னைக்கு ஒயின் ஃபுல்லாக வெளியே தான் நிற்கணும் கிளாஸில் அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தயங்க பாவமா. மாமா லட்டு மாமான்னு சொல்லாத அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பெல் அடிக்கிறாங்க. லட்டு எனக்கு டைம் ஆச்சு, நான் அடுத்த கிளாஸ்க்கு போகணும், என்ன பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் அப்படியே தயங்க போகிறதே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்னிங் செஷன் ஃபுல்லாக போயிருக்கும். மார்னிங் எந்த கிளாஸ்லேயுமே நீங்கள் உள்ளே உட்காந்துருக்க மாட்டீங்க, வெளியே தான் நின்று அட்டன் பண்ணியிருப்பீங்க கிளாஸ் ஃபுல்லாத்தையும். ஸோ இப்போது லஞ்ச் பிரேக்கு முன்னாடி தான் ஃபிலிக்ஸ் உங்ககிட்ட வராரு. நீங்களும் பார்க்குறீங்க ஃபிலிக்ஸ் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, ஒயன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐடிங் கார்டு போட்டு வர்றது அண்ட் லேட்டாக வர்றதெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? ஓகே சார். சரி இப்போது லஞ்ச் பிரேக் முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்து கிளாஸை கவனி, புரியுதா? இது அவனுக்கு லாஸ்ட் வார்னிங். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. ஸோ அப்படியே லஞ்ச் பிரேக்கும் வருது. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் அப்புறமா உட்காந்து கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மேக்ஸ் சார் தான் நடத்திட்டு இருந்திருப்பாரு. இப்போ 2 o'clock அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கா. உங்கள் கிளாஸில் சார் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கார் போர்டில், எல்லோரும் உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் செம்மையாக பெயின் ஆகுது, ஒரு மாதிரி ஸ்டொமக்லாம் வலிக்குது. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை பார்க்குறா. ஒயன் என்னாச்சு? ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன்டி. ஏன்னா பீரியட்ஸா? ஆமாம். வரியா ரெஸ்ட்டும் போயிட்டு வரலாம். ஒயன் நல்லாவே தெரியும், இந்த சொட்டத்தில் கிளாஸ் ஹவர்ஸில் பிரேக் கேட்டால் விடவே மாட்டான். வெயிட் பண்ணு கொஞ்சம், 10 minutes இவன் போயிடுவான். அதுக்கப்புறம் நான் பிரேக் போயிட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம், புரியுதா? எனக்கு புரிஞ்சுக்கோடி. நீ புரிஞ்சுக்கோடி. எனக்கு தெரியுது, ஆனால் இவன் திட்டுவாண்டி. சரி இன்னும் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது கிளாஸ் முடியறதுக்கோ? இன்னும் 10 minutes தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்து நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் வேண்டாம் வெறுப்பாக உட்காந்து அப்படியே கிளாஸை கவனிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போது அந்த கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு அந்த சாரும் போயிடுறாரு. இப்போது நீங்கள் தான் அந்த சார் போயிட்டார், வா நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம். சரி வரேன் இரு. அப்போ உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு தான், எங்கே போகிறீங்க? ரெஸ்ட் ரூமுக்கு. என்னடி இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறீங்க? லஞ்ச் ஹவர் போகலையா? ஒயனுக்கு பீரியட்ஸா? அதான். அதெல்லாம் ஓகே தான். இப்போ கெமிஸ்ட்ரி அவர் தயாங் சார் தெரியும்ல? ஆமாண்டி தயாங் சார்டி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரி லேப் போடுறோம், லேட்டாக போனால் திட்டுவார் அவர் வேற. ஆமாம் ஒயன், அவர் திட்டுவார்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டுட்ருக்கா. அப்போ நீங்கள் அதெல்லாம் திட்ட மாட்டார், வாடி. உங்கள் ஃப்ரெண்டு பயமாக இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் திட்ட மாட்டார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ இப்போது ரெஸ்ட் ரூம்க்குலாம் போயிட்டு அப்படியே பேர்லாம் வச்சுட்டு உங்கள் கிளாஸ்குள்ளே வந்து பார்த்தா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருமே இல்லை. எங்கடி போனாங்க? அதான் சொன்னாலே கெமிஸ்ட்ரி லேப்னு, எல்லாம் கெமிஸ்ட்ரி லேப் போயிருப்பாங்க, நீ வா நம்மளும் போவோம். சரி இப்போ நீங்கள் அப்படியே கெமிஸ்ட்ரி நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், ஒயன் என்னடி எங்கே போகிற இப்படியே? லேபுக்கு? லேபுக்கு இப்படி தான் போவாங்களா? ஏன்டி நீ வேற? லேப் கோட் எங்கடி? அது என்ன எடுத்துகிட்டு வரலையா? இல்லை நான் வச்சுருக்கேன் என் பேக்கில் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் லேப் கோட் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ போட்டுட்டு பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீ ஐடிங் கார்டு போடல, உள்ளே விடுவாரா அவர்? வாடி பார்த்துக்கலாம் அதெல்லாம் விடுவார் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பயம் தான், பிகாஸ் லேட்டாக போகிறோம் தயங்க திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துக்கிட்டே வரா. அப்படியே நீங்கள் கெமிஸ்ட்ரி லேபோட வாசலில் நிற்கிறீங்க. தயங்க வந்து உள்ளே கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. ஸோ உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வெளியே நின்றுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் கோட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே கையில் நோட்டு வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுருக்கீங்க. தயங்க அதை பார்த்துட்டு, என்ன 2 பேரும் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்தீங்க? சார் நாங்கள் பிரேக் தான் போயிட்டு வந்தோம்.
இல்லை தெரியாமல் கேட்குறேன், இது என்ன பிரேக் அவரான்னு கேட்டேன். என் கிளாஸ் அவரில் பிரேக் போகக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு அப்படி சொல்லி திட்டுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. தேவங்க தான் பண்ணுறதெல்லாம் பண்ணுடி ஓயான், அப்புறம் பாவமாக பப்பி பேச வச்சுக்கோ, எப்படி திட்ட தோணும் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் 2 பேர் நின்றுருக்கீங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயாங்கே பார்க்குறாங்க. தயாங்க வந்து ஓகே சரி உள்ளே வாங்க அப்படி சொல்லி உள்ளே கூப்பிட்டுறாரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நல்ல வேலைடி, திட்ட வேலை சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. நீங்களும் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே உள்ளே வந்து நிற்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ பொட்டான்ஷியம் பெர்மனேட் அந்த ரியாக்ஷன் அண்ட் ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன். ஸோ இந்த 2ம் பார்க்கலாம். தேர்ட் ஒன் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்களே செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது 2 மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, இது ஆனால் நீங்கள் இது 3 செஞ்சு காட்டணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் இங்கே பாருங்க. நடுவில் புரியல சார், எனக்கு தெரியல சார், நான் பார்க்கல, நான் கவனிக்கல, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் யாரை வேணால் கொஷின் கேட்பேன், சொல்லணும், புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பீக்கரில் 200 ml வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இந்த பொட்டாசியம் பெர்மனேட்டை போட்ட உடனே ஸோ அந்த வாட்டரோட கலர் பாருங்கள், பர்பிள் பிங்க் சம்திங், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில, பட் இது ஒரு மாதிரி பர்பிளில் வந்திருக்குல்ல. ஸோ இப்போ இது எப்படி பிளாக் கலர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டோன்னா இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டு காட்டுறாரு. அது பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகுது. எல்லோரும் பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் see here அப்படி சொல்லி எடுத்து காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ தயாங் தான் அப்படி நடத்திட்டு இருக்காரு. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு தான் உங்களோட ஷோல்டரில் தட்டுறா. வயன், என்ன? அந்த முன்னாடி நிற்கிற அமிர்தாவை கூப்பிட. எதுக்கு கூப்பிடுறி? இதை கூப்பிட்றேன். அமிர்தா, என்ன வயன், உன்னை பின்னாடி கூப்பிட்றாங்க. யார்? தோ இவ தான். ஹே என்னடி? அங்கே தயாங் சார் பக்கத்தில் ஒரு ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேன் சுவிட்சை போய் போட்டு வாப்போ. ஏன்னா எதுக்குடி? அங்கே பாருடி, தயாங் சாருக்கு ஸ்வெட்டிங் ஆகுது போல், ஃபேனே அங்கே ஓடலை, அவருக்கு ரொம்ப வேர்க்குது, நீ போய் ஃபேன் போடுப்போ. ஆனால் சார் போய் போடுறி. போடி, எனக்கு பயமாக இருக்குது, நான் போட மாட்டேப்பா, திட்டினானா என்ன பண்ணுறது? ஒழுக்கமாக போய் ஃபேனை போடுறி அப்படி சொல்லிட்டு இருக்கா பொண்ணிங்க. ஏண்டி, அதான் அவள் பயந்துட்டு இருக்கால, விடு. அவருக்கு வேறு தான் அவர் போட்டுக்க போகிறாரு, உனக்கு என்னடி, கம்முனு விடு. ஒயன், கொஞ்சம் எல்லாரையும் திரும்பி பார்க்குறியா? ஏன் திரும்பி பார்க்கணும்? திரும்பி பாடுறி, எல்லா பொண்ணுங்களும் எங்கே பார்க்குறாளுங்கன்னு திரும்பி பாரு கொஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது நீங்கள் அப்படி எல்லாரும் பார்க்குறீங்க. எல்லாருமே தயாங்க தான் பார்க்குறாங்க. தயாங்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு தயாங்க வந்து ஸோ ஃபஸ்ட்டு 2 பட்டனை கழட்டி விட்டுருப்பாரு. ஸோ எல்லாம் அங்கே தான் பார்த்துட்டு இருக்காளுங்க. என்னடி இவங்க இப்படி பார்க்குறாளுங்க? ஆமாம், பின்னா இப்படி சார் ஹாட் அண்ட் செக்ஸியாக இருந்தால் யாருக்கு தான் பார்க்க தோணாது? ஐயோ, அவரை பாரேண்டி, எப்படி இருக்காருன்னு பாரு அவரோட அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை நீங்கள் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறீங்க. என்ன இவங்க எல்லோரும் என் புருஷன் மேலே கண் வைக்கிறாளுங்க? ஐயோ டி மாமா, நீ ஏன் புருஷன்டா, உன்னை இப்படி பார்க்குறாளுங்க, அதுவும் என்கிட்டயே சொல்கிறாளுங்க நீ ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்குன்னு, நான் என்ன பண்ணுவேன் இப்போது அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனோடு நின்றுருக்கீங்க. ஸோ சுற்றி எல்லாருமே தேங்க தான் பார்த்து வழிஞ்சிட்ருக்காளுங்க. உங்களுக்கு அது வர சரியான இரிட்டேட்டிங் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் 3rd எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணணும். 3rd எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொஞ்சம் ஃபயர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சொல்யூஷனை கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஸோ பி கேர்ஃபுல், ஓகேவா? அண்ட் ரெக்கார்ட் நோட் எழுதினவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு டேபிளில். எல்லோரும் சைலண்ட்டாக உங்கள் பிளேஸில் நின்று உங்களோட ஒர்க்கை பார்க்கணும். தேவையில்லாமல் யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை மட்டும் பார்த்தேன்னா அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு உட்காந்துக்கிறான். ஸோ உட்காந்துட்டு இப்போ ஒருத்தவங்களுக்காக நோட் சைன் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நீங்கள் அவங்களோட பிளேஸில் நின்றுட்டு அப்படி சொன்னதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. ஓகே, இந்த ரியாக்ஷன் இது கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் டீம்மேட்டில் உங்கள் ஆப்போசிட்டில் யங் தான் நிற்கிறான். அவங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு சிவன் ஏன் எப்படி பார்க்குறான் நம்மளை? ஏன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? இல்லை நீ கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டான். ஏன்? இல்லை நான் முடிக்கல, இப்போ சார் சைன் பண்ணுறதுக்கு கூப்பிடுவார், கொஞ்சம் ரெக்கார்ட் தரியா, நான் முடிச்சுட்டு தரேன். அது இன்னும் எனக்கு முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்க, அவங்க சைன் வாங்கினோடனே நான் போய் சைன் வாங்கணும். எனக்கு குட்ரி
ப்ளீஸ் டி, நான் மட்டும் முடிக்கலான்னு தெரிஞ்சா தயாங் சார் என்னை அவ்வளோதான் பொழந்து எடுத்துருவார். அது ஏய் குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து உங்கள் ரெக்கார்ட் நோட்டை பிடிங்கிறான் அவன். டிடி என்னடா பண்ண போகிற? ஏய் இருடி கொஞ்ச நேரம் அடி, இன்னும் 2 பேர் இருக்காங்களா உனக்கு முன்னாடி, நான் அதுக்குள்ளே எழுதி கொடுத்துட்றேன் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் எழுதிட்டு இருக்கான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. டிடி பொறுமையாக எழுதுறா, ஏன்டா இப்படி கிறுக்கிற? பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குது, ஏதோ கோழி கிறுக்கி வச்ச மாதிரி. என்னடா அது? பொறுமையாக எழுத. டி கம்முன்னு ரெடி, நான் மட்டும் பொறுமையாக அழகு பார்த்து எழுதிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் தயாங் சரி என் சோழியை முடிச்சு விட்ருவாரு அப்படி சொல்லிட்டு அவன் எழுதிட்டு இருக்கான். நீங்கள் இதை பார்த்துட்டு என்னத்தையும் பண்ணு. ஏய் இந்த பொண்ணுங்க நீங்கள் மட்டும் எப்படி ரெக்கார்ட் நோட்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சிடுறீங்க, பசங்க எங்களால் எழுதக்கூட முடியல. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் முடிப்பாங்களா என்ன? அங்கே பாரு ஆல்பர்ட்லாம் முடிச்சிட்டான், அவனும் பையன் தானே, அவன் மட்டும் என்ன பொண்ணா? அப்படிலாம் இல்லைடா, லீவ் கொடுக்குறப்போ கரெக்டாக அந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணி எழுதிக்கணும், இல்லைன்னா இப்படி தான் கடைசி நேரத்தில் ஒன்றை மாதிரி கிறுக்கிற மாதிரி நிலமை வந்துடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. உன் ஹேண்ட் ரைட்டிங்கை பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஆமாம் ஏய் ஒயன் சிரிக்காதடி, கம்மன்றி சிரிக்காதடி, அந்த ஆள் கேட்டுருச்சுன்னா அப்படி என்ன தான் தொக்கா தூக்குவான், வேறு திட்டு வாங்குவேன், கம்மன்றடி. அது சரி சரி நான் சிரிக்கல அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே செஞ்சிட்ருக்கீங்க. ஒயன் உங்ககிட்ட ரொம்ப நாளாக உனக்கு கேட்கணும்டி. என்கிட்டயா? ஆமாம் உங்ககிட்ட தான். என்னடா என்ன கேட்கணும்? இல்லை இந்த கெமிஸ்ட்ரிலாம் எப்படி படிக்கிறீங்க? எனக்கெலாம் வரக்கூட மாட்டேங்குது. ஏன்டா? ஏன் கெமிஸ்ட்ரிலன்னா? ஏய் ஏன்டி நீ வேற CH2ன்றான், NH1ன்றான், SO4ன்றான், ஒன்றும் புரியல, ஒன்றும் வழங்கலை. ஐயோ பேலன்ஸ் பண்ணுன்றான், இங்கே 2ன்றான், இங்கே 12ன்றான், எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஒரு கன்றாவியாலும் புரிய மாட்டேது. பேஸா ஆசிடா? ஐயோ இந்த கெமிஸ்ட்ரி புக்கை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் CH2 CH3 NO3. யோ ஏன்டி இப்படி படுத்துறானுங்க? இந்த இலவுக்கர் மந்திரத்தெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில, அவன் மட்டும் என் கண்ணில் கிடச்சான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு வேறு லெட்டரே கிடைக்கலையா, ஆல்ஃபபெட் லெட்டர்ஸாக கிடச்சிதா அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் கெமிஸ்ட்ரிலாம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் என் படிப்பில் கெமிஸ்ட்ரி வர மாட்டேதே, நான் என்ன பண்ணுறது? புலம்புறதுலாம் கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக வருது, நீங்கள் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தேவங்க இதை பார்த்து தான் இருப்பான். நீங்கள் அந்த பையன் கூட பேசுகிறத டக்குன்னு உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றான். ஒயன் நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஒரு ரெக்கார்ட் நோட் எடுத்துறீங்க வா. ரெக்கார்ட் நோட்டை குட்றா. என்னடி குட்றா அப்படி சொல்லிட்டு இப்போது ரெக்கார்ட் நோட்டை பிடிங்கிட்டு அப்படியே நீங்கள் தேவங்கிட்ட போய் நிற்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் ரெக்கார்ட் நோட்டை வாங்கிட்டு அப்படியே அந்த ரெக்கார்ட் நோட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் இண்டெக்ஸ்லேயே நீங்கள் டேட்ஸ் எதுவுமே போடல, ஜஸ்ட்டு டாபிக்ஸ் மட்டும் தான் எழுதிருப்பீங்க. அதை பார்த்துட்டு என்ன எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே டேட் போடல? சார் அது நீங்கள் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லையே, நீங்கள் டேட் சொல்கிறேன்னு சொன்னீங்க. அதான் சார் நான் டேட்ஸ்லாம் கொடுத்தனே. சார் இல்லை நீங்கள் டேட் கொடுக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் நான் டேட் கொடுத்தேன் தானே? ஆமாம் சார் நீங்கள் டேட் கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் சார் எனக்கு தெரியாது நீங்கள் எப்போ டேட் கொடுத்தீங்கன்னு. அது எஸ்டர்டே பிரேக் ஹவரில் நான் வந்து உங்கள் கிளாஸில் டேட் கொடுத்தேன். எனக்கு தெரியாது சார் நீங்கள் டேட் கொடுத்த விஷயமே. ஆமாம் கிளாஸில் இருந்தால் தானே தெரியும், நம்ம தான் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்க மாட்டோமே, எப்படா பிரேக் அவுட் வரும், எப்படா கிளாஸை விட்டு வெளியே போகலாம் தானே நினைப்பேன் நீ. சார் இல்லை அது ஷடா போயான், என்ன பண்ணிகிட்ருக்க லேபில்? ஹேய் உனக்கு நான் இதை செய்யின்னு சொல்லிட்டு 3 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தேன், அது செய்யாமல் பேசி சிரிச்சிட்ருக்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? லேபில் இப்படி தான் சிரிப்பாங்களா? சில தெரியாமல் கேட்குறேன், உனக்கு எங்கேயாவது லேப் டிசிப்ளின் இருக்கா? லேபுக்கு வரும்போது ஐடி கார்டு கோட்லாம் போடணும், அதையும் பண்ணல. லேபில் அட்லீஸ்ட் வந்து சைலண்ட்டாகவே இருக்கணும், அதுவும் இருக்க முடியல. என்ன ஒயன் என்ன தான் நினச்சிட்ருக்க நீ? சார் இல்லை சார் அவன் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தேவங்க தான் ஷெடா போயன் அப்படி சொல்லி உங்களை அப்படியே அடைச்சிட்றான். நீங்கள் பார்க்குறீங்க லேபுக்கு வந்தால் லேபுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும், புரியுதா? இப்படி உட்காந்து நின்று சிரிச்சு பேசி இழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அவன் தான் பேசுகிறானா, நீயும் அவனுக்கு ஈக்குவலாக நின்று பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? அதுவும் இல்லாமல் மேடம் சிரிக்கிறீங்க, லேபில் யாராவது சிரிப்பாங்களா ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் அப்படி கம்முனே இருக்கீங்க. அப்படி தேவாங்க வந்து அந்த பையனை பார்த்து ஏய் இங்கே வாடா. சார் இங்கே வாடா. தோ வரேன் சார் அப்படி சொல்லிட்டு அந்த பையனும் கிட்ட வந்து நிற்கிறான். என்ன பேசிகிட்டு இருந்தீங்க 2 பேரும்? நீ என்ன சொன்ன? அவள் இப்படி சிரிக்கிறா? சார் நான் எதுவுமே சொல்லியே சார். இல்லையே நீ எதுவும் சொல்லாமலையா அவள் இப்படி சிரிப்பா? சார் பேசிட்டுலாம் இல்லை சார், அது ரெக்கார்ட் நோட் கேட்டேன், வாங்கி கொடுத்தா அதை காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருந்தியா?
ஏண்டா இவ்வளோ நாள் டைம் கொடுத்தான், இப்போ உட்காந்து ரெக்கார்ட் நோட் எழுதிட்டுருக்கா? என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் எவ்வளோ நாள்? சார் அது வந்து சார் ஃபுட்பால் மேட்ச்சு அங்கே போயிட்டேன் சார், அதனால் ரெக்கார்ட் நோட்டு எழுத முடியல சார். டேய், நான் முன்னாடியே சொன்னேன் ரெக்கார்ட் நோட்லாம் லேபில் வந்து யாரும் எழுதக்கூடாதுன்னு. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ உட்காந்து லேப்லேயே உட்காந்து எழுதிட்டுருப்ப? அப்படி சொல்லி அவனை பார்த்து திட்டுறாரு. இப்போ உங்களை பார்த்து அப்படியே அவன் தான் எழுதுறான்னா நீயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நோட்டு கொடுக்குறல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீங்கள் ஆனால் கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. சார் ஃபுட்பால் மேட்ச் இருந்ததுனால தான் சார் என்னால் ரெக்கார்ட் நோட் எழுத முடியல, அதுக்கு சாரி சார். நான் நான் இதோ ஒரு 10 மினிட்ஸில் எழுதி முடிச்சிட்றேன் சார். என்ன ஃபுட்பால் மேட்ச்சா? துரம் ரொம்ப அப்படியே படித்து கிழிச்சிருவீங்க. ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகிறீங்களோ? ஆமாம், லாஸ்ட் டெஸ்ட்டில் நீ என்ன மார்க் எடுத்த? சார் அது எதுக்கு சார்? இரு, நீ சொல்ல மாட்ட, நானே பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ தாங்க அப்படியே அவரது ஃபோன் எடுத்து ஸோ அந்த மார்க் ஷீட்ஸ்லாம் வச்சுருப்பாரு. ஸோ அதை பார்க்குறது அந்த மார்க்கில் அதில் ஜஸ்ட்டு வெறும் 12 மார்க் தான் எடுத்து வச்சுருக்கான். அவங்க அதை பார்த்துட்டு 12 மார்க்கு, இதெல்லாம் ஒரு மார்க்கு கருமாந்திரம் டூ. ஐயோ துப்பிட்டாரா? ஏண்டா 12 மார்க்கு, இதுதான் உங்கள் அப்பா அம்மா காலேஜுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்களா? சார் அதுதான் ஃபுட்பால் மேட்ச் இருந்ததுனால அதுதான் அந்த டெஸ்ட்டில் விட்டேன். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நான் நல்லா எழுதிடுவேன் சார், நீங்கள் வேணால் பாருங்களேன். ஓ அப்படி? ஆமாம் சார். சரி, பேசி கிழிச்சதெல்லாம் போதும், நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறியா? கேளுங்க சார், அதெல்லாம் டான்னு பதில் சொல்வேன். HCl + NOH என்ன வரும்? சார் HCl + NOH என்னடா வரும்? ஐயோ என்ன வரும்னு தெரியலையே. CH2 + SO. ஐயோ ஏய் நிறுத்து, இங்கே எங்கே CH2 வருது? நான் கேட்டது HCl + NOH என்ன வரும்னு கேட்டான். நீ என்ன பதில் சொல்லிகிட்டு இருக்கா சம்மந்தமே இல்லாமல்? ஐயோ போச்சு, தெரியலன்னா வாய முடிச்சுட்டு கற்று விட்டு தேவையில்லாமல் CHன்னா சொல்லிகிட்ருக்கேன். துக்க மாட்டிக்கிட்டேன் என்கிட்ட அப்படின்ட்டு அவன் நின்றுருக்கான். இப்போ தேவந்தா லேபுக்கு வர மூஞ்சா பாரு. ஏய் 2 பேரும் லேபை விட்டு வெளியே போங்க அப்படி சொல்கிறோம். நீங்கள் அப்படியே லேபுக்கு வெளியே போய் நின்றுக்கிறீங்க. ஸோ நீங்களும் அந்த பையனும் வெளியே நின்றுருக்கீங்க. இப்போ தேவங்க அப்படியே ஒவ்வொரு நோட்ஸாக சைன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்ருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ தேவங்க அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி நின்றுருக்கீங்க. உங்கள் கண்ணில் வந்து கண்ணு தனியாக வருது, நீங்கள் அதை அப்படியே தொடச்சிட்டு நின்றுருக்கீங்க. தேவங்க பார்க்குறான். அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ என் பொண்டாட்டியை நானே அடிச்சிட்டேன், பாவம்ல அவ அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு அழுதுட்டுருக்கீங்க. உங்களுக்கு கண்ணு தனியாக வருது, ஆனால் நீங்கள் தொடச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த பையன் அப்படியே ஜாலியாக நின்றுருக்கான். நீங்கள் ஆனால் கண்டுக்கவே இல்லை அந்த பையனை. உங்களுக்கு இப்போது இங்கே ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ப்ளஸ் அதோட தொயாங் வந்து உங்களை அடிச்சிருப்பார் இல்லையா? ஸோ கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிருக்கோம். அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு அழுவையாக வருது. ஸோ நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஸோ இப்படி கிளாஸ் எண்ட் ஆகுது. ஸோ டே ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப சேடாக அந்த மாதிரி. ஈவினிங் அந்த மாதிரி தான். ஸோ தொயாங் வந்து ஸ்ட்ரீட்டோட கார்னரில் காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் தொயாங்கோட போயிருக்க மாட்டீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ தொயாங் தான் அப்படியே வீட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் இங்கே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே தலையை தவிட்டுட்ருக்கீங்க. தொயாங் உங்களை பார்க்குறான். நீங்கள் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. லட்டு அப்படி சொல்லி அவங்க கிட்ட வரான். நீங்கள் அப்படி சைலண்ட்டா என்ன? ஏய் உனக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா, நீ என்ன வீட்டில் இருக்கா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தியா? ஏய் யாரை கேட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தா? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? அது என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்க, அதனால நான் வந்தேன். உனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது அப்படியே ஒன் சைடாக படுத்துக்கிறீங்க. இப்போ தாங்க வந்து ஏய் என்னடி என்ன படுத்துக்கிட்டா, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறான். நீங்கள் ஆனால் கண்டுக்கவே இல்லை. லட்டு எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக தானே இருக்கா? அது சொல்றி, என் மேலே கோவமாக தானே இருக்கா? உன்னை அடிச்சிட்டேன்னு கோவமாக தானே இருக்கா? அது வந்து சொல்றி, தெரிஞ்சால் சந்தோஷம் அப்படின்றீங்க. அப்போ நீ கோவமாக தான் இருக்க? அது ஆமாம் கோவமாக தான் இருக்கா. ஏய் நான் வேணும் அடிக்கலடி, நீ ஏன்டி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? அதுவும் சிரிச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு சரியான கோவம் ஆயிடுச்சு. ஒரு புருஷனா என்னால் நீ மற்றவங்கிட்ட பேசுறதை பார்க்க முடியலடி, எனக்கு சரியான காண்டாயிடுச்சு, அதனால தான் அடிச்சிட்டேன். வலிக்குதா?
ஒன் சைட் சீக்ஸில் அப்படி கை வைக்கிறான். நீங்கள் தட்டி விடுறீங்க. தயம் கையெடு. எதுக்கு இப்படி கையெல்லாம் வைக்கிற? கையெடு. ஏன்னா தயங்கா? ஏய் என்னடி, என்ன பேர்லாம் சொல்கிற? எப்பயும் மாமான்னு தானே சொல்லுவா, இப்போ என்னடி தயங்கலாம் சொல்கிற? ஆ அது அது நான் கோவத்தில் இருக்கேன். ஓ கோவத்தில் இருந்தா மேடம் மாமான்லாம் கூப்பிட மாட்டிங்களோ? தயங்க எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். ஏய் என்னடி அதுக்குள்ளே தூக்கம் வருதுன்றா? இன்னும் எதுவும் பண்ணலடி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம் வா. அதெல்லாம் முடியாது, எனக்கு பாடி ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குது. ஆளை விடு. ஏய் ஏண்டி இப்படி படுத்துற? வாடி. அப்படி சொல்லிட்டு இப்படி கை வைக்கிறான் அவங்க ஷோல்டர் மேலே. முடியாது, என்னை விடு, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, விடு அப்படின்றீங்க. ஏய் இப்போ எதுக்கு நீ அழற? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஜாலியனை பிடிக்கிறான். அவனை பார்க்குற மாதிரி பார்க்க வைக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. ஏய் இப்போ எதுக்குடி அழுற? நான் எதுக்கும் அழுறேன், உனக்கு என்ன? என்னை விடும் முதல்ல. ஏசி அழாத, எதுக்கு பண்ணி அழுற? எதுக்கடி அழுற? உனக்கு என்ன? நாள் தான். எனக்கு என்னவா? ஏண்டி எனக்கு வலிக்குதுடி, எனக்கு வலிக்குது, இங்கே வலிக்குது எனக்கு, நீ அழுதா? அழாத. ஓ நான் அழுதா சாருக்கு வலிக்கலாம் செய்யுமோ? நல்லா நடிக்காததையும். ஏய் உண்மையாலுமே சொல்கிறேன்டி, எனக்கு ஒரு மாதிரி சொல்ல முள்ளடி, அழாதடி, நீ கண்ணை தொடுறி. இப்போ உனக்கு என்ன? நான் அழக்கூட கூடாதா? நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன உனக்கு? எனக்கு என்ன, அழுது தொலை. அப்படி சொல்லிட்டு அவன் மாட்டுக்கும் அப்படியே கம்முனே இருக்கான். நீங்கள் அப்படியே அழுதுறீங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு, என்ன நான் அழுதுட்டுருக்கேன், காம்ப்ரமைஸ் கூட பண்ண மாட்டேறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. நாங்கள் அப்படியே தூங்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டு செம்ம கோவமாகுது. தூங்குறான் மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் போய் தேங்கோட செஸ்ட்டில் அடிக்கிறீங்க. தேங்க வந்து லட்டு என்ன எதுக்கு இப்போ அடிக்கிற? என்ன தூங்குற? அப்புறம் என்னடி பண்ண சொல்கிற? நீ தான் வரமாட்டுற, இப்போ நான் தூங்காமல் ஒருத்தி அழுதுட்டுருக்கா. மனசாட்சியே இல்லை உனக்கு. யாருக்கு மனசாட்சி இல்லை? எனக்கா? ஏய் அல்லாதடின்னு சொன்னா இல்லையா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. அதுக்கப்புறம் நானா பண்ணுறது? நீ பிடிவாதம் பிடிச்சி அழுதினா அதுக்கு நானடி பண்ணுறது? யாரு? நானா பிடிவாதம் பிடிச்சி அழுறேன்? உன்னால் தான் நான் அழுதனே. ஏய் நானா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நீ என்னை அடிச்சல, உனக்கு ஞாபகம் இல்லை? கிளாஸில் எல்லோரும் முன்னாடி எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? ஏய் நான் தான் அடித்தேன், ஒத்துக்கிறேன். ஆனால் நீ பண்ண வேலை என்ன? புருஷன் முன்னாடி இன்னொருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, எனக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் அடித்தேன். அதான் இப்போ சாரி சொல்கிறேன் இல்லடி. அப்புறம் என்னடி இன்னும் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேற? ஏன் நான் உன்னை அடிக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்னடி? மாமா அண்ணன் நீ எங்கே சாரி கேட்ட? ஐயோ பிடிச்சிட்டா, வாங்கிட்ட பிடிச்சிட்டா, அவ்வளோதான். இதை வச்சு பெரிய சண்டை எழுப்பா. சொல்லு மாமா, நீ எங்கே சாரி கேட்கலையே? ஏய் நான் கேட்டேன்டி, நான் சாரி கேட்டேன். என்னது சாரி கேட்டியா? இல்லை நீ சாரியே கேட்கல. ஏய் இல்லடி கேட்டேன்டி. இல்லை நீ சாரியே கேட்கல. ஏய் கேட்டேன்டி பொண்டாட்டி. இல்லை மாமா நீ சாரியே கேட்கல. ஏய் சரி விடு, இப்போ என்ன சாரி தானே? பொண்டாட்டி சாரிடி என்ன அப்படின்றான். அப்போ நீங்கள் என்ன சாரி எப்படி கேட்குற? அப்புறம் வேறு எப்படி கேட்கணும்? பெட்டை விட்டு ஏஞ்சிருக்கீங்க. தேங்க உங்களை பார்க்குறான். என்னடி ஏன் இப்போ ஏஞ்ச? அப்படியே பெட்டை விட்டு ஏஞ்சி நின்று. மாமா சாரி எப்படி கேட்கணும் தெரியுமா? எப்படி கேட்கணும்? அப்படியே நீங்கள் தயங்க பார்த்துட்டு அப்படியே உங்களோட காலை பார்க்குறீங்க. காலில் விழு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிறீங்க. தயங்க பார்க்குறான். ஏய் என்னடி காலில் விழணுமா? ஆமாம் காலில் விழணும். ஏய் நான் 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 ப்ரொஃபஸர் ரீ, என்ன போய் உன் காலில் விழ சொல்கிறா? ப்ரொஃபஸரா? ஊருக்கே நீ பெரிய பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு புரியுதுல்ல அப்படின்றீங்க. இப்போ தாங்க உங்களை பார்க்குறான். இப்போ நீ இப்படி சாரி கேட்குறியா? இல்லை கேட்குறேன்டி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தேங்க வந்து அப்படியே பெட்டில் விட்டு ஏஞ்சிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேவங்க? அப்படியே தேவங்க அப்படியே கீழே விழுறான். அப்படியே உங்கள் காலில் விழுறான் தேவங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தேவங்க. தேவங்க உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. என்ன இவ்வளோதானா? அப்புறம் வேற அடி பண்ணணும்?
10 டைம்ஸ் சாரி சொல்லணும். நீ என்ன ஒரு தடவை தான் சொல்லியிருக்கா, இன்னும் 9 டைம்ஸ் யார் சொல்வா? ஏய், இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையேடி. அதெல்லாம் தெரியாது மாமா. நீ 10 டைம்ஸ் என் காலில் வந்து சாரி சொன்னாதான் நான் அவனை மன்னிப்பேன், இல்லைன்னா அப்படின்றீங்க. அப்போ துவங்க வந்து இரு, இப்போ என்ன 10 டைம்ஸ் தானே, தோ விளறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ இப்படி 10 டைம்ஸ் உங்கள் காலில் விழுந்து சாரி சொல்கிறான். சாரி பொண்டாட்டி, மன்னிச்சிடனா, தெரியாமல் பண்ணிட்டேன் புருஷன், இன்னும் ஒன்று அட்டிக்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி காலில் விழுறான். நீங்கள் பார்க்க உங்களுக்கு சிரிப்பு வருது, நீங்கள் அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ துவங்க தான் சிரிக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். நீங்கள் பார்த்தா சிரிச்சிட்ருக்கீங்க. துவங்க அதை பார்த்துட்டு, ஏய் என்னாடி புருஷனை கீழே விழ வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கா, உனக்கு இருக்குடி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஏஞ்சி உங்களோட ஹிப்பை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் மொத்தம் கொடுக்குறான். நீங்கள் மாமா 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 இரு, நான் சொல்கிறது கேளு. ஏய் பேசாதடி, மாமா பேசாதான்னு சொன்னேன். இதனால் தவங்க கேட்கவே இல்லை. தவங்க அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் மாமா ஏய் ட்ரெஸ்ஸை அண்ட்ரெஸ் பண்ணுறி அப்படி சொல்லிட்டு உங்கள் டாப்பை பிடிக்கிறான். நீங்கள் மாமா மாமா ஏய் என்னடி உன் பிரச்சனை? மாமா நான் பீரியட்ஸு அப்படின்னு சொன்ன உடனே துவங்க அப்படியே உங்கள் மேலே படுத்து வந்துருப்பான். அப்போ டக்குன்னு அப்படியே ஏஞ்சி பக்கத்தில் படுத்துட்டு உங்களை பார்த்து, ஏய் நிஜமாக பீரியட்ஸ் ஆடி? நிஜமாக பீரியட்ஸு அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். நீங்கள் அதை பார்த்துட்டு, என்னாச்சு மாமா? ஏய் லட்டு, சும்மா தானே சொல்கிற, உன்னை அடித்ததுக்கு சாரிடி, அதுக்குன்னு புருஷன் இப்படி பண்ணாதானே, நான் ரொம்ப தவிச்சு போயிருக்கேன், ப்ளீஸ் டி. மாமா நான் போயெல்லாம் சொல்ல, இனியாலுமே பீரியட்ஸ் தான். இனியாலுமேவா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்களோட அந்த பாச்சை தொடுறான். உங்கள் பேட் இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஐயோ, இப்போ அவனோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப சேட் ஆகிடுச்சு. நீங்களும் பார்க்குறீங்க. அச்சோ, இந்த கரடி பகலுக்கு எப்படி மூஞ்சி பொக்குன்னு போது பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ துவங்க தான் அப்படியே உங்களை பார்க்குறான். ஏய் என்னடி, நான் என்னையே பார்த்துட்ருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்னாச்சு மாமா? என்ன ரொம்ப ஆசையாக இருந்தியா இன்னைக்கு செய்யலான்னு? ஏய் அதை வேற ஏன்டி கேட்குற? இன்னைக்கு காலையில் வேற நீ வேற ஒரு மாதிரி பேசின, இன்னைக்கு வேற ஒரு மாதிரி ஏறுனுச்சு. நைட்டு பண்ணலான்னு வச்சுருந்தேன், ஆனால் இப்போ எல்லாமே அப்படியே அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அதுவும் வந்து எதுக்கு இப்போ சிரிக்கிற? என் நிலமையை பார்த்தானே சிரிக்கிற? இல்லை நல்ல வேலை எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, இனிமே நான் நல்லா தூங்கலாம்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ துவங்க வந்து, ஏய் 3 நாள் தாண்டி, ஒன்றும் வருஷ கணக்கா இல்லை, புரியுதா அப்படின்றான். அப்போ நீங்கள் அதை கேட்ட உடனே, ஆமாம்ல 3 days தானே? 3 days தான். ஐயோ அப்படின்றீங்க. என்ன ஐயோ? என்னடி என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களோட செஸ்ட்டில் கை வைக்கிறான். நீங்கள் மாமா என்ன பண்ணிகிட்ருக்க, கையெடு. இப்போ பொண்டாட்டி, மாமா எனக்கு பீரியட்ஸு, கையெடு. இப்போ பொண்டாட்டி, எனக்கு தெரியுதுடி உனக்கு பீரியட்ஸ்னு, ஆனால் விடு அண்ணா, நான் மேலே கோவமாக இருக்குன்னு சொன்னல. இல்லாட்டு என்னடி திருப்பி முதல்ல இருந்தா, அதான் சாரி சொன்னல, அப்புறம் என்னடி? மாமா அதெல்லாம் முடியாது, நீ நம்புற முதல்ல கையிடங்கிறது. ஏய் புரிஞ்சுக்கோடி, எனக்கு தெரியுது உனக்கு பீரியட்ஸ்ன்னு, என்னால் உள்ளடி. நான் வேணா கீழே வேணாம், நான் மேலே மட்டும் லைட்டாக பண்ணிக்கலாமா? ஏன்னா வேணாம். ஏய் ப்ளீஸ் டி லட்டு, ப்ளீஸ் டி. இல்லை முடியாது, ஆல்ரெடி என் கால் செம்மையாக வலிக்குது, நீ வேற இப்போ என்ன எப்படி கேட்குற? அதெல்லாம் முடியாது. ஏய் என்னடி சொல்கிற, கால் வலிக்குதா? ஆமாம் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஏய் லட்டு, இதை ஏன்டி முன்னாடியே சொல்லலை அப்படி சொல்லிட்டு இப்போ துவங்க அப்படியே ஏஞ்சி உட்காந்து உங்கள் கால் ரெண்டுத்தையும் அமுத்தி விடுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு துவங்கே பார்க்குறீங்க. மாமா என்ன பண்ணுற? கால் அமுத்தி விட்றேன், பார்த்தா தெரில. மாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கையெடு. ஏய் ஏன்டி வேணான்ற, கால் வலிக்குதுல்ல? வலிக்குது தான், அப்புறம் என்னடி, அமுத்தி விட்டால் தான் சரியாகும். இல்லை மாமா நீ வேணாம், கையெடு, நீ ஒன்றும் அமுத்தலாம் தேவையில்ல. ஏன்டி நான் அமுத்தக்கூடாதா? மாமா அப்படிலாம் இல்லை, கையெடு முதல்ல. அம்மா விடு மாமா. ஏய் கால் வலிக்குதுன்னு சொல்கிற, அமுத்தி விட்டாலும் உனக்கு அடி பிரச்சனை, கையெடுன்ற, மூடிட்டு பாடுறி. மாமா பொண்டாட்டி தான் புருஷனுக்கு கால் அமுத்தி விடணும், புருஷன் பொண்டாட்டிக்கு அமுத்தி விடக்கூடாது. ஓ எப்படிலாம் வேற இருக்கோ,
ஏன்டி ஏன் அமுத்தி விடக்கூடாது? தெரியலையே, ஆனால் பெரியவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஐய, அவங்க கிடக்குறாங்க பூமரு. நான் அமுத்தி விடுவேன், என் பொண்டாட்டி கால் வலிக்குதுன்னா நான் அமுத்தி விடுவேன். ஆனால் மாமா யாருமே இந்த மாதிரி லட்டு என்னடி போகும் பிரச்சனை? கால் வலிக்குதுன்ற, கால் அமுத்தி விட்டாலும் லொய் நொய்னு பேசிகிட்டே இருக்க என்னடி? அப்படியே இந்த உலகத்தில் யாரும் தான் காட்டின பொண்டாட்டிக்கு கால் அமுத்தி விடலன்னா பரவாயில்ல, வந்துட்டு போகிறானுங்க மயிறு பசங்க. ஆனால் என்னாலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் அமுத்தி விடுவேன் என் பொண்டாட்டிக்கு கால் வலிச்சா, அதில் நான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு என்ன? இப்படிலாம் பேசினா நான் மயங்கிடுவேன்னு நினைக்கிறியா? படி, உன்னை மயக்கிறதுக்கு எனக்கு 2 மினிட்ஸ் போதாது. உன்னை ஈஸியாக வழி கொண்டு வந்துடுவேன். அப்புறம் ஏன் இப்படிலாம் பேசுகிற? மாமனுக்கு லவ்வுடி, லவ்வு, அதனால தான் இப்படிலாம் கொட்டுது. ஓ அப்படியா? என்னடி அப்படியான்னு ஈஸியாக கேட்ட? என்ன வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? அடிப்பாவி, இதுவே வேற எவ்வளவு இருந்தா இப்படிலாம் புருஷங்காரன் பேசின உடனே அப்படியோ என்னங்க அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிருப்பா. நீயும் தான் இருக்கியே. ஆமாம் ஆமாம், கட்டிப்பிடிப்பாங்க. மாமா கால் வலிக்குது, கால் அமுத்தி விட்டு விடுங்க. அமுத்தி விட்றாண்டி பொண்டாட்டி இரு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தேவங்க அப்படியே கால் அமுத்தி விட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க, தேவங்க பார்க்குறீங்க, தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே தேவங்க அப்படியே கால் அமுத்திக்கிட்டே உங்களை பார்த்து, பொண்டாட்டி லவ் யூ டி. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டி. லவ் யூ மாமா. லடு லவ் யூ டுடி. மாமா உனக்கு என்ன ஆச்சு இப்போ? லவ் யூ சொன்னா லவ் யூ சொல்லு. லவ் யூ மாமா. சில்க்கு லவ் யூ டி. மாமா நீ ஒன்றும் கால் அமுத்தவே தேவையில்ல, ஆளை விட சாமி அப்படி சொல்கிறீங்க, கால் எடுக்கிறீங்க. ஏன்டி எடுக்கிற? குருடி கால் அமுத்தி விட்றேன். ஒன்றும் தேவையில்ல, நானே பார்த்துக்குறேன். நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீ அந்த ரூட்டுக்கு வரேன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் இன்றைக்கி நடக்காது, விடு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. அப்போ தயங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட வந்து படுத்துட்டு, பொண்டாட்டி என்ன மாமா லவ் யூ டி. ஷோ மாமா இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? லவ் யூ சொல்லு. லவ் யூ பொண்டாட்டி. ஐயோ மாமா தூங்க விடுறா. என்னடி நான் தூக்கம் வருதா? ஆமாம் தூக்கம் வருது. அப்படியா? ஆமாம். அப்படியா? ஆமாம். அப்படியாடி? மாமா இப்போ நீ எதுக்கு என் ஷோல்டரில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா? எடு மாமா. லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஓ மை காட், என்ன தான் இப்படி காய்ச்சிப்போ. பொண்டாட்டி புருஷக்காரன் லவ் யூ சொல்கிறான், என்னடி கம்முனே படுத்திருக்க? பின்ன என்ன பண்ண சொல்கிற? ஒரு தடவை லவ் யூ சொன்னால் பரவாயில்ல, 1000 தடவை லவ் யூ சொல்கிற. உன்னை வச்சுக்கிட்டு நான் சொல்லணும் டியாதா, உன்னை வச்சுட்டு ஒன்றுத்தி. மாமா சரி விடு. இப்போ என்ன வரமாட்டேன்? அப்படியா? சரி ஓகே அப்படின்ட்டு அவன் படுத்திருக்கான். நீ சரி சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தேவங்க. என்னடி என்ன? மாமா என்ன நீ அப்படி படுத்திருக்கா, கட்டி பிடிக்க மாட்டியா? கட்டி பிடிக்கணுமா? அதான் உனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. பீரியட்ஸ் கீழே தானே, நீ மேலே. அதாண்டி சொல்கிறேன், பீரியட்ஸ் கீழே. வேணாம் நீ கட்டி பிடிக்க தேவையில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்துருக்கீங்க. தேவங்க அப்படி சிரிச்சுட்டு, பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து கட்டி பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படி தேவங்க உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சாரிடி பொண்டாட்டி, இன்றைக்கி உன்னை எல்லாத்துக்கும் முன்னாடியும் அடிச்சிட்டேன், மன்னிச்சிடறேன்னா புருஷனா? சரிங்க மாமா. சரிடி பொண்டாட்டி, இப்போவே சொல்கிறேன், மன்னிச்சுக்கோடி. என்னைக்காவது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு புருஷன் கொடுக்குற பால்லையோ சாப்பாட்லேயோ பாய்சனை கலந்து விட்றாத. நீயும் தாலிக்கு உட வச்சிடாதடி. மாமா அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். தெரியும்டி லட்டு, நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சும்மா சொன்ன. நீங்கள் அப்படி தேவங்க பார்த்து. மாமா லவ் யூ மாமா. லவ் யூ டோடி பொண்டாட்டி. இப்படி 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த பெட்டு ஃபுல்லாக உருள்றீங்க. ஆர்மிஸ் ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ, பாய்.